குட் மார்னிங் டு ஆல் வெல்கம் பேக். நான் உங்கள் ப்ரொஃபஸர் ஃப்ரம் த டார்க் ஹெவன். ஸோ உங்களுக்கே தெரியும், நம்ம எப்போவுமே நிஃப்டி பேங்க் நிஃப்டி அனாலிசிஸோட வருவோம். அது வந்து ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ். ஸோ இந்த லெவல்ஸ் வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் இங்கே எந்த ஒரு டிப்பு ப்ரொவைட் பண்ண வரல, எந்த ஒரு ஃபேக் ப்ராமிஸ் கொடுக்க வரல. ஸோ நம்ம கொடுக்குற லெவல்ஸை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அதை ஒரு 1 வீக் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ 1 வீக் அப்புறம் தான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும், ஃபாலோ பண்ணணும், வாட் எவர் இட் இஸ். அதர்வைஸ் நீங்கள் பண்ணக்கூடாது. இட் இஸ் ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் ஃப்ரம் மை சைட். ஸோ வாங்க, உங்கள் முன்னாடி இருக்கிறது பேங்க் நிஃப்டியோட 15 மினிட்ஸ் சார்ட். நம்ம எப்படி இதை ட்ரேட் பண்ணுவோம்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் முக்கியமாக எழுத வேண்டிய 2 விஷயம் இருக்குது. ஸோ யாராக இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களோ கொஞ்சம் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். ஒரு 2-3 டைம்ஸ் வாட்ச் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ முதல் லெவல் எழுதிக்கோங்க 54,186, அதுக்கப்புறம் 54,155. ஓகே, அதே மாதிரி இந்த லெவல் எழுதிக்கோங்க. டவுன் சைட் லெவல் 53,842 and 53,777. ஸோ எப்பப்பெல்லாம் மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்குள்ளே போதோ நீங்கள் ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஸ்ட்ரிக்ட்லி நோ ட்ரேட். இப்போ எப்படி சார்? ஸோ நம்ம இன்னைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்ன? ஓகே, இன்னைக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது பேங்க் நிஃப்டி நிஃப்டியாக இருக்கட்டும். ஸோ ரெண்டுமே ஒரு கேப் டவுன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ கேப் டவுன் ஆச்சுன்னா முக்கியமான லெவல் பாருங்கள். நம்மளோட பாக்ஸ் ஜோன், நம்மளோட மெயின் இம்பார்ட்டன்ட் ஜோன், நோ ட்ரேட் ஜோனில் வந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுத்ததுன்னா இங்கே இருந்து நிறைய சான்சஸ் இருக்குது. மார்க்கெட் திரும்ப மேலே போக சான்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு டார்கெட் இங்கே இருந்து சப்போர்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் ட்ரேட் எடுக்கணும். நடுவில் எங்கேயும் எடுக்காதீங்க. ஸோ இந்த லெவல் மட்டும் வாட்ச் பண்ணுங்கள். ஏன்னா போக போக உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிரும். இந்த லெவலில் வாட்ச் பண்ணுங்கள். இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துனா ஃபஸ்ட் டார்கெட் ஆனது 53,964 வரும். அதுக்கப்புறம் இங்கே ஒரு புல் பேக் எடுத்துட்டு இதை பிரேக் ஆச்சுன்னா 54,100 வரும். அதுக்கப்புறம் அப்சைடுக்கு டார்கெட் வந்துடும். அப்சைட் நம்மளோட நோ ட்ரேட் ஜோன் வந்துடும். சப்போஸ் இன்னைக்கு கேப் டவுன் ரொம்ப ஹெவியாக இருந்து மார்க்கெட் இதுக்கு கீழே சஸ்டெயின் ஆகுதுன்னா, நோ ட்ரேட்ஸ் இந்த கீழே சஸ்டெயின் ஆகுதுன்னா 53,773 பிரேக் அவுட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இது பிரேக் ஆச்சுன்னா பெரிய மூவ்ஸ் இருக்குது, பெரிய மூவ்ஸ் இருக்கும். இது பிரேக் ஆச்சுன்னு கீழே பாருங்கள், உங்களுக்கு ஹெவியான மூவ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் டார்கெட் 52,869 வரைக்கும் இருக்குது கிட்டத்தட்ட. அண்ட் செகண்ட் டார்கெட் இஸ் 52,623. ஸோ இந்த மூவ்ஸ் உங்களுக்கு கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று இப்படி வந்து இந்த ரேஞ்ச் பாருங்கள், இந்த ரேஞ்சில் ஒரு மூவ் இருக்க வாய்ப்பு இருக்குது, ரைட்? அப்படி இல்லைன்னா இந்த மூவ்ஸ் இருக்குது. ஸோ சப்போஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத மாதிரி இன்னைக்கு திடீர்னு கேப் அப் ஆயிடுச்சு. கேப் அப் ஆச்சுன்னா பாருங்கள், முக்கியமான நம்மளோட அப்சைட் நோ ட்ரேட் ஜோன் இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுக்குதுன்னு பாருங்கள். ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழ்ப்பக்கம் உடச்சிதுன்னா 54,100 ஃபர்ஸ்ட் டார்கெட், கொஞ்சம் புல் பேக் எடுத்து திருப்பி உடச்சிதுன்னா 53,964 செகண்ட் டார்கெட். அதுக்கப்புறம் அதையும் உடச்சிதுன்னா நம்மளுக்கு கீழே பாக்ஸ் ஜோன் வரைக்கும் உங்களுக்கு டவுன் சைடில் டார்கெட் வந்து விடும். சப்போஸ் இதுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆச்சுன்னா, அதாவது கேப் அப் எடுத்து இதுக்கு மேலே பாக்ஸுக்கு மேலே சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா, இங்கேருந்து போச்சுன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் 54,352 வரும். இதையும் சஸ்டெயின் ஆகிட்டு அதுக்கப்புறம் போச்சுன்னா 54,769 வரைக்கும் உங்களுக்கு செகண்ட் டார்கெட் இருக்குது. ஸோ இந்த மூவ்ஸ் நான் இப்போ போக மாட்டேன். ஓகே, ஏன்னா மார்க்கெட் 2 நாளாக உங்களுக்கு தெரியுது மார்க்கெட் சைட்வைஸில் இருக்குன்ட்டு. ஸோ மேபி இந்த மூவ் இல்லாட்டி இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் நான் ட்ரேட் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேனே தவிர என்னோட நோ ட்ரேட் ஜோனுக்கு மேலே போயிட்டு நான் பை பண்ண மாட்டேன். அது ஒரு ட்ராப்பாக கூட இருக்கும், ரைட்? ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் மை பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ் வீடியோ. ஸோ வாங்க நம்ம நிஃப்டி அனாலிசிஸ் என்னன்னு பார்ப்போம். ஸோ உங்கள் முன்னாடி இருக்க நிஃப்டியோட எவ்வளோ 15 மினிட்ஸ் சார்ட். ஐம் கீப்பிங் ஏ 15 மினிட்ஸ் சார்ட். ஸோ இந்த நிஃப்டி 15 மினிட்ஸ் சார்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒரு கேப் டவுன் ஆச்சுன்னா கீழே இருக்க ஜோனை எழுதிக்கோங்க. வெரி க்ரூஷியல் ஜோன் 25,888 அண்ட் 25,867. ஓகே, 25,888, 25,867 இது வந்து டவுன் சைட் பாக்ஸ் ஜோன். அதே மாதிரி நோ ட்ரேட் ஜோன், இது அப் சைட் நோ ட்ரேட் ஜோன் எழுதிக்கோங்க, விச் இஸ் 26,012 அண்ட் 26,123, 26,000. ஓகே, ஸோ ரொம்ப முக்கியமான குரூஷியலான ஜோனாக இருக்குது அப் சைடில். ஸோ இந்த 2 ஜோனுக்குள்ளே மார்க்கெட் போச்சுன்னா நீங்கள் ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஏதாவது ஒரு பக்கம் பிரேக் அவுட் இருக்கணும், பிரேக் டவுன் இருக்கணும், அப்போ தான் நீங்கள் ட்ரேட் எடுக்கணும். சப்போஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி மார்க்கெட் இன்னைக்கு கேப் டவுன் ஆச்சுன்னா இந்த லெவல் சஸ்டெயின் ஆகாமல் சஸ்டெயின் ஆச்சா ஃபஸ்ட் டார்கெட் 25,939 அப்புறம் ஒரு புல் பேக் எடுத்து உடையின பெரிய கேண்டலாக உடச்சிட்டு 959 ஃபாலோடு பை 26,000 வரைக்கும் உங்களுக்கு இந்த டார்கெட் கிடைச்சிடும்.
சப்போஸ் கேப் டவுன் கொஞ்சம் ஹெவியாக இருந்துச்சு, இதுக்கு கீழே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகுதுன்னா பாருங்கள் 844 வரைக்கும் வந்துட்டு புல் பேக் எடுக்க வாய்ப்பு. இப்போ 844 பிரேக் மட்டும் ஆயிடுச்சுன்னா 845 பிரேக் ஆச்சுன்னா பெரிய டார்கெட் இருக்குது உங்களுக்கு டவுன் சைடில், விச் இஸ் 25,487 ஒரு டார்கெட்டு அண்ட் 25,425 செகண்ட் டார்கெட். ஓகே, டவுன் சைடில் உங்களுக்கு ஹெவியான டார்கெட் இருக்கிறது. ஓகே, ஸோ சப்போஸ் மார்க்கெட்டில் இந்த லெவல்லையும் சப்போர்ட் எடுக்கலை, இந்த லெவல்லையும் இல்லை, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாதது கேப் அப் ஆயிடுச்சு. மார்க்கெட்டில் கேப் அப் ஆச்சுன்னு இந்த லெவலில் பாருங்கள், இந்த ரேஞ்சு இது கீழே சஸ்டெயின் ஆகிட்டு கேப் ஒரு ஜஸ்ட் ஒரு டவுன் பிரேக் அவுட் கொடுத்துருச்சுன்னா மார்க்கெட்டில் ஃபஸ்ட்டு டார்கெட் ஆனது உங்களுக்கு 25,939 வரும். இங்கே ஒரு புல் பேக் எடுத்துகிட்டு மேலே போகிற மாதிரி இருக்கும். இதை உடச்சதுன்னா அடுத்த டார்கெட் ஆன 25,883 உங்களுக்கு டார்கெட் வரும். இல்லைன்னா இது வராது. கிளியர்? தென் சப்போஸ் கேப் அப்பே கொஞ்சம் ஹெவியாக எடுத்து இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் போச்சுன்னா கூட மார்க்கெட் ரொம்ப ஸ்லோவாக போகும். உங்களுக்கு 26,095 ஃபஸ்ட்டு டார்கெட். ஆனால் அது வரைக்கும் நான் டார்கெட் கொடுக்குறேன். 26,095 போதும். ஓகே, ஸோ அவசரப்பட்டு நீங்கள் ட்ரேடுக்குள்ளே போயிடாதீங்க, பெரிய ட்ரேடு எதுவும் எடுத்துடாதீங்க. ரைட்? ஸோ வெயிட் பண்ணுங்கள், ஒரு நல்ல மூவ்ஸ் கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். தட்ஸ் ஆல் அபவுட் மை அனாலிசிஸ். சப்போஸ் மார்க்கெட் நிஃப்டியாக இருக்கட்டும், பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும், ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆச்சுன்னா 10 மணிக்கு மேலே அப்புறம் தான் நீங்கள் ட்ரேடு எடுக்கணும். 10 to 10:15 மேலே தான் நீங்கள் ட்ரேட் எடுக்கணும். அதுக்கப்புறம் கிடைக்கிற ஒரு பிரேக் அவுட் உங்களுக்கு ஒரு வேலிட் பிரேக் அவுட்டாக இருக்கும். அந்த பிரேக் அவுட்டில் நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மொமெண்டம் கிடைக்கும் அந்த பர்டிகுலர் சைடில். அது வரைக்கும் நீங்கள் ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் மை அனாலிசிஸ். ஐ ஹோப் உங்களுக்கு என் அனாலிசிஸ் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணலைன்னா உங்களுக்கு நான் டிமோட்டிவேட் ஆயிடுவேன். ஸோ நீங்கள் ஒரு 100 பேராக இருக்கட்டும், 200 பேராக இருக்கட்டும், நீங்கள் பார்க்குறீங்க, ரெகுலராக நான் போட்டுக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ அதில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னா ப்ளீஸ் கமெண்ட். உங்களுக்கு ஏதாவது இதில் ப்ராஃபிட் ஆகுதுன்னா ப்ளீஸ் கமெண்ட். ஸோ தட் it makes me more motivated to provide you more videos. So that's all about my analysis. All the best. Take care. Bye bye and happy trading. See you soon tomorrow with a new analysis. நான் ஆல்ரெடி திரும்ப ஒரு விஷயம் நான் சொல்லணும் உங்களுக்கு. இன்னைக்கு 25th, நாளைக்கு 26th. ஸோ நல்லா பாருங்கள். இன்னைக்கு நாளைக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டே. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஏன் இம்பார்ட்டண்ட்டான டேன்றதுக்காக. கிளியர் கட்டாக ஒரு எஃப்ஐடிஏஎஸ் பிக் பிளேயர்ஸ் இன்னைக்கு நாளைக்கு மேபி எக்ஸிக்யூட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஒரு மொமெண்டம் டவுன் சைடில் ஷிஃப்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சொன்ன டேட் நான் ஒரு வாரம் முன்னாடியே சொல்லிட்டேன். 1 வீக் முன்னாடியே என்ன ஆகுன்றது மாதிரி நான் சொல்லிட்டேன். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். மிஸ் பண்ணிடாதீங்க இந்த மூவ்ஸை. ஓகே, இந்த மூவ்ஸை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா என்னால் இல்லை, யாராலையும் காப்பாற்ற முடியாது. நல்ல மூவ்ஸ் வரும்போது ப்ளீஸ் அதை நீங்கள் கேப்சர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக ஒரு நல்ல ப்ராஃபிட் இருக்கும். மோரோவர் இன்னைக்கு மந்த்லி எக்ஸ்பைரி கூட ஃபார் அவர் பேங்க் நிஃப்டி. ஓகே, ஸோ ப்ளீஸ் மைண்டில் வச்சுக்கோங்க, அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் வாட் ஐ வாண்ட் டு டெல். தேங்க்யூ. பை பை. ஹாப்பி ட்ரேடிங்.